பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் மாம்பழம் சின்னம் வழங்கியதை ரத்து செய்ய வேண்டும், அந்த மாம்பழம் சின்னத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் தரப்பில் தொடரப்பட்ட ஒரு மேல்முறையீட்டு வழக்கு இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் பொழுது தேர்தல் ஆணையம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தை வழங்கியிருப்பது தவறு, அதை நிறுத்த வேண்டும், பல்வேறு குழப்பங்களை கட்சியில் ஏற்படுத்தும், எங்களுடைய மனு மீது தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய மனு மீது உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் தரப்பில் வாதிட்டார்கள். மிக கடுமையாக இந்த சின்னத்தை முடக்க வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக அவர்கள் நீதிமன்றத்தில் தங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்தார்கள். எங்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மீனாட்சி அரோரா அவர்கள் உண்மைக்கு புறம்பான தகவல்களை நீதிமன்றத்தில் எதிர்த்தரப்பினர் தெரிவிக்கிறார்கள். இதற்கு முன்பாகவே தேர்தல் ஆணையம் மாம்பழம் சின்னம் ஒதுக்கியதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்து அந்த மனுவை அவர்கள் திரும்ப பெற்றிருக்கிறார்கள், வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. வாபஸ் வாங்கியதற்கு பிறகு சிவில் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது. இந்த தருணத்தில் சிவில் நீதிமன்றம் தான் யார் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை முடிவு செய்ய முடியும். எனவே இந்த உத்தரவை இங்கு மாம்பழம் சின்னத்தை நிறுத்துவதை உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்று வாதிட்டோம். இருதரப்பு வாதங்களையும் நீதிபதிகள் கேட்டார்கள். இறுதியாக நீதிமன்றம் சொன்னது, இது குறித்து இந்த மாம்பழம் சின்னத்தை ரத்து செய்வதற்கான உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க முடியாது. உங்கள் தரப்பினுடைய நியாயத்தை சிவில் நீதிமன்றத்தில் நாடி அதன் மூலமாக உங்களுடைய பரிகாரத்தை அங்கே தேடிக்கொள்ளுங்கள் என்று நீதிபதிகள் சொன்னார்கள். தேவையில்லாமல் இருதரப்பினரும் இதுபோன்று ஒரு மாம்பழம் சின்னத்திற்காக கடுமையாக போராடுவது என்பது இதுவரையில் பயன்படுத்தப்பட்ட மாம்பழம் சின்னத்தை பறிக்கக்கூடிய முயற்சி. இது ஒரு நிறுவனராக இருக்கக்கூடியவர் இதை செய்யலாமா என்ற வாதத்தையும் எங்கள் தரப்பிலே எடுத்து வைத்தோம். எனவே நீதிமன்றம் இன்றைக்கு அவர்களுடைய முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மாம்பழம் சின்னத்தை தடுத்து நிறுத்த வேண்டும், அதை ரத்து செய்ய வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்திக்கக்கூடிய வேளையில் அதை நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள். இதற்கு பிறகு வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாது. இதற்கு பிறகு எந்த உத்தரவை பிறப்பித்தாலும் அதை அடிப்படையாக கொண்டு ஒரு தேர்தல் ஆணையம் செயல்பட முடியாது. எனவே இது காலம் கடந்து தேவையில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான அந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில் அவர்கள் மேற்கொண்ட சட்ட ரீதியான அத்தனை முயற்சிகளிலுமே அவர்கள் தோல்வியைத்தான் தழுவியிருக்கிறார்கள். இன்றைக்கும் அவருடைய நோக்கம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. சிவில் நீதிமன்றத்திற்கு செல்லுங்கள் என்று நீதிபதி அவர்கள் தரப்பிருக்கிறார்கள். அப்பொழுது சிவில் நீதிமன்றத்தில் அந்த மாம்பழம் சின்னத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற மனு விசாரிப்பதற்கு முன்பாக வடிவேல் ராவணன் அவர்கள் அங்கே சிவில் நீதிமன்றத்தில் தன்னையும் ஒரு எதிர் மனுதாரராக சேர்க்க வேண்டும் என்று தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த இம்ப்ளீடிங் பெட்டிஷன் என்று சொல்லக்கூடிய மனுவையும் கீழமை நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் இன்றைக்கு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. எனவே இன்றைக்கு அவர்களுடைய முயற்சி உச்சநீதிமன்றத்தில் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த தேர்தலில் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுவோம்.